بسم الله الرحمن الرحيم. இப்னு உமர் ரலியல்லாஹ் அன்ஹு பெண்கள் பள்ளியில் தனித்தேர்வர் முறையில் கல்வி பயின்று 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் தேர்ச்சி அடைந்த அனைத்து மாணவிகளுக்கும் நல்லுள்ளம் கொண்ட சில சகோதரர்கள் அம்மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக பரிசு பொருட்கள் மற்றும் காசோலையை அன்பளிப்பாக வழங்கினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. அந்த அன்பளிப்பை வழங்குவதற்கு கடந்த திங்கட்கிழமை 18 மே 2025 அன்று பெற்றோர்கள் சந்திப்பு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்வில் அம்மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி நமது பள்ளியில் படிப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து பேசப்பட்டது. அதில் முதலாவது, ஆண் கலப்பு இல்லாத பாதுகாப்பான கல்வி. ஆணும் பெண்ணும் கலந்து படிப்பதால் மற்றும் ஆண் ஆசிரியர்கள் மூலம் கல்வி கற்பதால் ஏற்படும் பாலியல் செய்திகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. இரண்டாவது, மாணவிகளின் வருகையை அறிதல். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று விட்டார்களா, எத்துணை மணிக்கு சென்றார்கள் போன்ற மிகவும் துல்லியமான தகவலை பள்ளியின் வாட்ஸ்அப் குழுமம் மூலம் அறிதல். மற்ற பள்ளியில் இது போன்ற அம்சங்கள் இல்லாத காரணத்தால் தனது பிள்ளைகள் தினமும் பள்ளிக்கு தான் செல்கிறார்களா என்ற கவலை பெற்றோர்களிடம் காணப்படுகிறது. மூன்றாவது, தொழுகையை நேரத்திற்கு தொழுதல். நமது பள்ளியில் மாணவிகள் லுஹர் மற்றும் அசர் தொழுகையை ஜமாஅத்தாக தொழுகிறார்கள். இதனால் வழமையாக தொழும் பழக்கம் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். மற்ற பள்ளிகளில் இது போன்ற அம்சங்கள் கிடையாது. நான்காவது, அன்றாட நடத்தும் பாடங்களை பெற்றோர்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு வாட்ஸ்அப் குழுமத்தில் வீட்டு பாடத்துடன் பதிவிடுதல். மற்ற பள்ளிகளில் தங்கள் பிள்ளைகளின் வீட்டு பாடத்தை மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் நமது பள்ளியில் என்ன படிக்கிறார்கள், எதை படிக்கிறார்கள் போன்ற தகவலை தெரிந்து கொள்ள முடியும். ஐந்தாவது, உலக கல்வியுடன் மார்க்க கல்வி கற்றல். தங்களின் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு சென்றால் உலக கல்வியை மட்டும்தான் கற்றுக்கொள்வார்கள். ஆனால் நமது பள்ளியிலோ காலை 9:30 மணியிலிருந்து மதியம் 12:30 மணி வரை உலக கல்வியும், மதியம் 1:30 மணியிலிருந்து 3:45 மணி வரை மார்க்க கல்வியும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறு 2 கல்வியும் ஓரே இடத்தில் கற்பதால் உலக கல்வி பாடங்களில் இஸ்லாமிய கொள்கைக்கு எதிராக உள்ள பாடங்களை மாணவிகளுக்கு பிரித்து கற்றுக் கொடுப்படும். உதாரணத்திற்கு, குரங்கில் இருந்துதான் மனிதன் தோன்றினான் என்று பாட புத்தகத்தில் வரும் தத்துவத்தை இஸ்லாமிய கொள்கை அடிப்படையில் அல்லாஹ் தான் மனிதனை முதலில் படைத்தான் என்று புரிதல் ஏற்படுத்தி கற்றுக் கொடுக்கப்படும். கூடுதலாக நமது பள்ளியில் ஒரு மாணவி 12ஆம் வகுப்பு வரை படித்து முடிக்கும் பொழுது முபல்லிகா பட்டம் பெறுவார்கள். அதே போன்று கல்லூரி வரை படிக்கும் பொழுது ஆலிமா பட்டம் பெறுவார்கள் இன்ஷா அல்லாஹ். ஆறாவது, ரிவிஷன் கிளாஸ். அதாவது மாணவிகளுக்கு காலையில் நடத்தப்பட்ட பாடங்களை இந்த ரிவிஷன் கிளாஸ் வகுப்பில் படித்து எழுதி காண்பிக்க வேண்டும். ஏழாவது, ஸ்கூல் பிரேயர் இல் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு ஆரம்பித்தல். அதாவது குர்ஆன் ஓதுதல் தமிழ் அர்த்தத்துடன். இதனால் அல்லாஹ்வுடைய வேதத்தை நன்கு கற்று அதனை வாழ்க்கையில் செயல்படுத்தும் பெண்ணாக உருவாகிறார்கள். எட்டாவது, மாதம் தோறும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்வு நடைபெறும். அதில் நமது சமூகத்தில் சாதித்த பெண்களை வரவழைத்து வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். அடுத்தபடியாக நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆஷிக் அவர்கள் ஆற்றிய உரை. கண்ணியமிகு ஆசிரியர்களே, வருகை பெற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களே, பெற்றோர்களே மற்றும் மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸலவாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். உங்கள் அனைவருக்கும் நான் செய்வானாக. இப்பொழுது உங்கள் முன்பாக தலைமை ஆலிமா அவர்கள் சிறிது உரையாற்றினார்கள். அதாவது நம்முடைய ஊரில் உள்ள நிலைமைகள் என்ன, எதற்காக இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டது, இப்பொழுது உள்ள பெண்களின் நிலைமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது சம்பந்தமாக உங்களுக்கு
எங்களுக்கு சிறிது நேரம் உரையாற்றினார்கள். இதற்கு கருத்து தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பள்ளிக்கூடம் சிறப்பாக செயல்படுவதற்கு இடமளித்த கிழக்கு ஜமாத் நிர்வாகத்திற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அறக்கட்டளை சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியினர் மற்றும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா. அவர்கள் இந்த இடம் அளிக்கவில்லை என்றால் இந்த பள்ளிக்கூடம் நடத்துவதற்கு போதிய இடம் கிடைக்காமல் போயிருக்கும். அவர்களிடம் கோரிக்கை வைத்து அவர்கள் ஒத்துழைத்த காரணத்தினாலே ஒரு வருஷம் சிறப்பாக இந்த மதர்சாவும் இந்த பள்ளிக்கூடமும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் இந்த வருஷமும் தொடர்ந்து நடைபெறுவதற்கும் அவர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார்கள். குறிப்பாக பல இடங்களை முயற்சி செய்தோம். அதாவது தனிப்பட்ட முறையில் வீடு எடுத்து நடத்துவோம். இதில் அவங்க சொன்னாங்க, அதிகமாக சொன்னாங்க, இப்போ உள்ள சூழ்நிலைகள் இப்படி இருக்கு அப்படின்னு. ஏன்னா நாங்களும் பல இடத்துல கண்கூடாக பார்த்த நிகழ்வுகள் அப்படிதான். பெண் பிள்ளைகளுக்கு பல இடங்களில் பாதுகாப்பும் ஒழுங்காக கிடைப்பதில்லை. ஒரு சிறிய உதாரணம், நான் கண்கூடாக பார்த்த ஒரு காட்சியை ஒன்று சொல்கிறேன். நம்ம ஊரிலிருந்து வெளியூருக்கு படிக்க செல்லக்கூடிய ஒரு மாணவி வீட்டில் பாதுகாப்பாக பஸ்ஸில் ஏற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கொண்டு வந்து ஏற்றி விடுறாங்க. அந்த மாணவி ராமநாதபுரத்தில் படிக்கிறாங்க. தேவைப்பட்டத்தில் ஒரு ஸ்டாப்பில் பள்ளிக்கூட அந்த நிறுவனத்து பிள்ளைகள் ஏற்றுறதுக்காக வண்டி நிற்கிது. அந்த மாணவி என்ன பண்ணுறாங்க, அந்த பஸ்ஸிலேருந்து இறங்கி வேறு ஒரு நபருடன் பைக்கில் ஏறி போகிறாங்க. திரும்ப அதே போல் சாயந்தரம் பார்க்குறோம், அந்த பஸ்ஸு வந்து அந்த தேவைப்பட்ட மாணவி இறக்கி விடுறதுக்கு நிற்கிது. இந்த மாணவி அந்த ஸ்டாப்பில் வந்து அந்த பையன் இறக்கி விடாது திரும்ப ஏறி ஊருக்கு வர்றாங்க. அப்போ இது எதனால் நடக்குதுன்னா, குறிப்பாக என்னது, அந்த மாணவி ஸ்கூலுக்கு வந்தாங்களா இல்லையாங்கிற தகவல் பெற்றோர்கள் கண்காணிக்கிறது கிடையாது. ஏன் கண்காணிக்கிறது கிடையாதுன்னா, முதல்ல அட்மிஷன் போடும்போது நம்ம நம்பர் எழுதி கொடுத்துட்டோம், பெற்றோர் நம்பரை எழுதி கொடுத்துட்டோம், அதனால நமக்கு ஏதாவது தகவல் தெரிவிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனால் சில டைம் என்ன நடக்குதுன்னா, அந்த நம்பர்லேயே மாணவிகளுடைய நம்பரும் மாறி என்ன ஆகிடுது, அங்கே வந்து ஸ்கூலில் வந்து பதிவாகிடுது. மாணவிகளுடைய ஃபோனுக்கு மெசேஜ் போகிற சூழ்நிலையும் இருக்கு. உதாரணத்துக்கு நாங்கள் டியூஷனில் இந்த நம்ம சின்னப்பிள்ளையாஸ் வச்சு ஆண்கள் டியூஷன் நடந்துட்டு இருக்கு நைட். அப்போ அங்கேயுமே என்னன்னா, நாங்கள் ஃபார்ம் கொடுத்து எழுதி வாங்குறோம், என்னது பெற்றோருடைய நம்பர் எழுதுங்க, நாங்கள் டெய்லி தகவல் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி. அதுலேயே ஒரு சில ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தெரியுது, கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஸ்டூடெண்ட்ல 10-12 ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட நம்பரை தான், ஃபோன் நம்பரை தான் என்ன பண்ணிருக்காங்க, அதில் ஃபார்ம் எழுதி கொடுத்துருக்காங்க. அதாவது பெற்றோர் தான் கொண்டு வந்து சேர்த்து விடுறாங்க, அவங்க கையில தான் ஃபார்மையும் கொடுக்குறோம். ஆனால் எழுதி வர்றது யாரு, மாணவராக இருக்கு, கையெழுத்து கீழே போட்டுக்கிறது பெற்றோராக இருக்கு. நம்ம நம்பர் தான் எழுதி கொடுத்துருக்காங்க, என்ன பண்றது இல்லை, செக் கூட பண்ணாம மாணவரோட நம்பரை எழுதி கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஆயிருந்தா, நம்ம தகவல் போடுறோம், இன்னைக்கு வந்திருக்காங்களா வரலையா அப்படின்னு தகவல் போட்டா அது யாருக்கு போய் சேருதுன்னா மாணவருக்கு தான் போய் சேருது. அப்ப நம்மளா தனிப்பட்ட முறையில கால் பண்ணி பேசும்போது தான் தெரியுது அந்த போனை யார் எடுக்கிறாங்கன்னா மாணவர் எடுக்கிறார். அப்ப இது போன்ற நிகழ்வுகள் பல ஸ்கூல்லையும் சரி பல இடத்துலையும் நடந்துதான் இருக்கு. அதாவது எந்த ஸ்கூல்லையும் கண்காணிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது. ஒரு சில ஸ்கூல்ல வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க, ஆனா வந்து அந்த தகவல் முறையா யார்கிட்ட போய் சேர்றது இல்லைன்னா பெற்றோர்கிட்ட போய் சேர்றது இல்லை. அப்ப நம்மளும் இங்கே அட்மிஷன் போடும்போது என்ன பண்றோம், பெற்றோர்களுடைய ஃபோன் நம்பரை இப்ப இங்க அட்மிஷன் பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு அட்மிஷன் போடும்போது எப்படின்னா, பெற்றோர் வந்து இவங்களே கைப்பட என்ன பண்றாங்கன்னா அட்மிஷன் ஃபார்ம்ல எழுதி வாங்குறாங்க. அப்ப எழுதி வாங்கும்போது என்னன்னா, அப்ப அதுல என்னது பெற்றோர்கள் அவருக்கு நம்பரை கொடுக்குறாங்க, அதனால அவங்களுக்கு போய் என்ன பண்ணது தகவல் சேருது. ஒரு சில இடத்துல என்ன ஆகுது, ஃபார்ம் உண்டு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன் விற்கிறதுக்காக காசுக்காக என்ன பண்ணிடுறாங்க, 100 ரூபா கட்டுங்க 200 ரூபா கட்டுங்க ஃபார்ம் வாங்கிட்டு போய் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபார்ம் எழுதுனாங்க. எழுதும் போது மாணவருடைய அந்த மாணவியோட நம்பரு என்ன பண்ணிடுது, ஸ்கூலுக்கு போயிடுது, தகவல் இல்லாம அந்த மாணவிகளுக்கு போய் சேருது. அப்ப எல்லாத்தையும் கண்காணிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா பெற்றோர்கள் தான். நாங்கள் ஒவ்வொரு தடவையும் அடிக்கடி அந்த குரூப்ல தகவல் போடும்போது சொல்லுவோம், பெற்றோர்கள் என்ன பண்ணுங்க, மாணவர்கள் வகுப்பு சென்றார்களா என்பதை கண்காணித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி தகவல் போடணும். அப்போ போடும்போது என்னன்னா, அதையும் பார்க்குறாங்களா இல்லையானே தெரியாது. ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலை எல்லா பெற்றோர்களும் என்னன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிஸியாக இருக்கும், எதையும் கண்காணிக்க முடியல. ஸ்கூலில் சேர்த்தாலே அங்கே நிம்மதி,
அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலே அவன் நிம்மதி, அப்பதான் ஃப்ரீயா இருப்பான் வீட்டுல. இல்லைன்னா லீவ் விட்டுட்டாலும் அவனை வச்சு மேய்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் என்ன இருக்குன்னா பல பெற்றோருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வருது. அப்ப அதையெல்லாம் நம்ம மாத்திக்கிறோம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா, அதிகமாக நம்மளுடைய பொறுப்பு தான் பிள்ளைகள் அல்ல நமக்கு கொடுத்த அமானியம். இந்த அமானியத்தை பத்தி யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னா, யாருக்கு பிள்ளை இல்லையோ, பல வருஷமாக பிள்ளை இல்லைன்னு கஷ்டப்படுறாங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்டா தெரியும், பிள்ளை இல்லாம நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். அப்ப பிள்ளை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காண்டா, நம்ம தான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு பொறுப்பு நம்மளதான் பொறுப்பாக அல்ல என்ன நியமிச்சிருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவு எவ்வளவு கண்காணிக்க முடியுமோ கண்காணிக்கணும். நம்மளுடைய ஊருடைய நிலைமையை பார்க்கும்போது பெண் பிள்ளைகளுக்கு ஒரு சில கல்விகள் மதரசா வழியாகவும் சரி, ஒரு சில இடங்கள்லையும் என்ன கல்விகள் வந்து சேருது. இன்னொரு சில பாதுகாப்பும் இல்லாம இருக்கு. வெளியே போயிட்டு வரும்போது பாதுகாப்பு அது வேற செய்யலாம் இருந்தாலும் பெண் பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன இருக்கு, ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு. ஆனா அந்த ஆண் பிள்ளைகளுக்கு என்ன இல்லை, ஒழுங்கான கல்வி முறைகள் இல்லை, ஒழுங்கான கண்காணிப்பு இல்லை. பல இடங்கள்ல திருப்பாலக்குடி பசங்கண்டாலே பல அவப்பேறுகளுக்கு ஆளாகப்பட்டு இருக்காங்க. குறிப்பா நம்ம பிள்ளைகளை எங்கே அட்மிஷன் போட்டிருக்கோம்னா கொழும்பாணி பள்ளி, அதாவது ராமநாதபுரம் கொழும்பாணி பள்ளியில என்ன பண்ணிருக்கோம், பிள்ளைகளுக்கு அட்மிஷன் போட்டிருக்கோம். ஏன் அட்மிஷன் போட்டிருக்கோம்னா, நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா டைரக்டா டிசி கொடுக்க முடியாது. ஒரு ஸ்கூல் வச்சு நடத்தணும்னா அதுக்கு வந்து குறைஞ்சது 3 ஏக்கர் இடம் வேணும். 3 ஏக்கர் இடத்துல இப்ப கூடிய உதாரணத்துக்கு ஒரு 6 கிளாஸ் நடத்துனோம்னா 6 கட்டடம் 6 வகுப்பறையை காட்டி 2.5 ஏக்கர் அல்லது 3 ஏக்கர் இடத்த கவர்மெண்ட்டை காட்டி தான் நம்ம என்ன பண்ண முடியும், அப்ரூவல் வாங்க ஸ்கூலுக்கு. அப்ப நம்ம ஊர்ல 3 ஏக்கர் இடம் அளவு வச்சு அந்த இடத்துல பில்டிங் கட்டி நடத்தக்கூடிய அளவுக்கு இடம் இருக்காங்க இல்லை. அதாவது சொல்றாங்கல்ல, பல ஊர்ல வந்து பெண்களுக்கு ஸ்கூல்லாம் இருக்கு, ஹை ஸ்கூல்லாம் இருக்கு. நம்ம ஊருக்குட்டு பெண்களுக்கு ஒரு ஹை ஸ்கூல் அலாட் ஆயிருக்கு. அதாவது பெண்கள் ஸ்கூல் கட்டுறதுக்கு இடம் அலாட் ஆயிருக்கு. ஆனா அந்த பொறுப்பு ஊர் நிர்வாகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா 3 ஏக்கர் இடம் நிர்வாகம் எங்களுக்கு காட்டி கொடுங்க, அந்த இடத்துல நாங்க என்ன பண்றோம், பெண் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கட்டி விடுறோம் அப்படின்ட்டு. ஆனா இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட இது அலர்ட் ஆகி எப்படி ஒரு 4 இருந்து 5 வருஷம் ஆயிருக்கு. இன்ன வரைக்கும் என்ன பண்ண முடியல, நம்ம ஊர்ல வந்து இந்த 3 ஏக்கர் இடத்த என்ன பண்ண முடியல, யாராலையும் காட்ட முடியல. ஊரை தாண்டி அந்த பாலத்துக்கு அந்த சைடு அங்கிட்டு தான் இடம் கிடக்கு, இங்கிட்டு ஊரை தாண்டி இந்த பாலத்து சைடு தான் இடம் கிடக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இடம் காட்டுறாங்களே தவிர வந்து ஊருக்குள்ள வந்து இடங்கிறது காட்ட முடியாத சூழ்நிலை. அப்ப அதனால என்னன்னா, அடுத்து ஒரு கல்வி நிறுவனம், அடுத்த ஒரு ஸ்கூல் வந்து ஊர்ல உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. ஏன்னா இப்ப உள்ள கெடுபிடிகள் கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல 2.5 ஏக்கர்ல இருந்து 3 ஏக்கர் இடம், அது ஊர்ல சாத்தியமானா சாத்தியம் இல்லை. இதுவே ஒரு நர்சரி பிரைமரி ஸ்கூல்னா அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. அதுக்கு குறைந்தபட்சம் இடம் இருந்தா போதும். அதாவது எல்கேஜில இருந்து 5ஆவது வரைக்கும் சேர்க்கிறதா இருந்தா அப்ப அது வந்து யார் வேணா வச்சு நடத்திட்டு போயிடலாம். அது இடமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சேர்த்துக்கலாம். ஆனா அந்த 6ல இருந்து 12 வரைக்கும் ஒரு ஸ்கூல் வேணும்னா அது வந்து நம்ம ஊர்ல எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கு. அதுக்காக நம்ம என்ன பண்றோம், 6ல இருந்து 12 வரைக்கும் ஏதாவது ஒரு வழியில கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சி செஞ்சு அதுக்கு வேற என்ன வழிகள், மாற்று வழிகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சில ஊர்கள்ல இந்த மாதிரி மதரசால ஓதக்கூடிய மாணவிகள் அவங்களுக்கு என்ன பண்றாங்க, வேற ஒரு ஸ்கூல் எப்படி இருக்குன்னா அரசு உதவி பெறும் ஸ்கூலா இருக்கு, ஏதாவது ஒரு ஜமாத்தை சார்ந்த ஸ்கூலா இருக்கு. அதே போலதான் கொடுமானியம் ஸ்கூல் வந்து சின்ன கடைய ஜமாத்தை சார்ந்த ஸ்கூல் தான் இருக்கு. அது அரசு உதவி பெறும் ஸ்கூல். டைரக்டா போய் ஒரு மெட்ரிகுலேஷன் அட்மிஷன் பண்ணோம்னா அங்க என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ, உதாரணத்துக்கு 40,000 வருஷத்துக்கு கட்டணும்னா 40,000 கட்டி தான் அட்மிஷன் வருது. அது முஸ்லீம் ஸ்கூலா இருந்தாலும் சரி. இதுவே அரசு ஸ்கூலா இருந்தா அங்க என்ன பண்ண முடியாதுன்னா நிறைய மாற்று மத நிர்வாகத்தினர் இருப்பாங்க உள்ள, அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. அப்ப அரசு உதவி பெறும் ஸ்கூல்ல தான் என்ன பண்ண முடியல, அட்மிஷன் போட முடியும். அது வந்து பல ஊர்கள்ல இருக்கு. உதாரணத்துக்கு சித்தாரக்கோட்டையில முகமதியா ஸ்கூல் இருக்கு, ராம்நாட்டில் இந்த மாதிரி கொடும்பாளையம் ஸ்கூல் இருக்கு, இளையாங்குடி மேல்நிலை பள்ளி இருக்கு. இது எல்லாமே என்னன்னா அரசு உதவி பெறும் ஸ்கூல். அப்ப அங்கே மட்டும் என்ன பண்ண முடியல, நம்ம வந்து டையப் வைக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம முஸ்லீம் மதரசாக்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சலுகைகள் வாங்குறாங்க. 6வது வந்து 9வது வரைக்கும் படிக்கணும். 10வது படிக்கிறாங்க, நீங்க டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்புனீங்கன்னா 10வது படிக்க வைக்கணும். ஏன்னா எல்லா ஸ்கூலுமே என்ன நிலையிடா தன்னுடைய ஸ்கூலுடைய பெர்சன்டேஜ், அதாவது 10வது தேர்ச்சி பெர்சன்டேஜ் அவங்களுக்கு காமிக்கணும். அப்ப அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு நம்பிக்கை வைக்க முடியாது. நீங்க வந்து எவ்வளவுதான் முயற்சி பண்ணி நீங்க அவங்களை பாஸ் பண்ண வச்சாலும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க வந்து என்ன பண்ண, டெய்லி ஸ்கூல்ல அட்டன் பண்ணணும், எக்ஸாம் கரெக்டாக அட்டன் பண்ணணும், அப்பதான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு.
அப்ப நம்ம கொண்டு போய் அந்த வெளியூருக்கு டெய்லி கூட்டிட்டு போறதுக்கு அது சாத்தியம் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா 10வது மாணவிகளுக்கு மட்டும் பிரைவேட் கேண்டிடேட், அதாவது தனியாக எழுதக்கூடிய அந்த தேர்வு முறை இருக்கு. அது கவர்மெண்ட் மூலியமாக வழங்கப்படுது. அப்ப அதை எழுத வைப்போம். நம்ம முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டே இருப்போம். இன்ஷா அவங்களுக்கு வெற்றியோ தோல்வி அது யார் கொடுப்பாங்களா நல்லபடியாக கொண்டு வந்து சேர்ப்பான் அப்படிங்கிற முயற்சியில என்ன பண்ணோம், இங்கே முடிஞ்ச அளவு கோச்சிங் கொடுத்தோம். அது கோச்சிங் கொடுத்தோம்னா அவங்கள்ட்ட சேர்க்கும் போதே சொன்னது, தனிப்பட்ட முறையில என்ன பண்ண முடியாது, நாங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டாக நடத்த முடியாது. அவங்களுக்கு எந்த அளவுக்கு டவுட் கிளியர் பண்ண முடியுமோ கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்க இந்த மாதிரி பிரைவேட்டாக தான் போய் ப்ராக்டிகல் எக்ஸாம் எழுதணும், பிரைவேட்டாக தான் போய் எக்ஸாம் எழுதணும், அது அவங்களோட முயற்சியில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன பண்ணோம், இங்கே இருக்க டீச்சர்களை வச்சு என்ன பண்றோம், 6ல இருந்து 8 வரைக்கும் அவங்க நடத்துனது போக இருக்கக்கூடிய கொஞ்சம் டயத்தில் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா சிறப்பான முறையில் அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்தாங்க. அதாவது தமிழகத்துல கிட்டத்தட்ட 4800 மாணவர்கள் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன் தனியாக, அதாவது பிரைவேட் கேண்டிடேட். அதோடைய 100% தேர்ச்சி விகிதங்களோட 25% கிட்டத்தட்ட 850 1000க்குள்ளதான் என்னது இந்த தனியாக தேர்வு எழுதிய மாணவர்கள்ட்ட தேர்ச்சி பெற்றவங்க. அதுல அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால நம்ம பள்ளியில இருந்து எழுதின 3 மாணவியரும் சிறப்பாக தேர்வு எழுதி ஓரளவு 50% மேற்பட்ட மார்க்கையே என்ன பண்ணியிருக்காங்க பெற்று நல்ல முறையில் பாஸ் ஆயிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய கல்வி தரத்தை மேலும் மேலும் அல்லாஹ் உயர்த்துவானாக. அதே போல இந்த நடத்தக்கூடிய நிகழ்வு எதுக்காக முக்கியமான, நம்மளுடைய பள்ளியில 3 மாணவிகள் தனியாக எழுதுனாங்க. அவங்க எழுதி பாஸ் ஆன விஷயத்தை வெளியே சொல்லும் போது சில தன்னாளர்கள், அதாவது இந்த ஸ்பான்சர் பண்ணக்கூடியவங்க, உதவி செய்யக்கூடியவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களாம் முன் வந்து நீங்க சும்மா விடுறீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஊக்கப்படுத்துற மாதிரி ஏதாவது கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொன்ன காரணத்துல என்ன பண்றோம்னா, சரி இன்ஷால்லா இது ஒரு நிகழ்வாகவே ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்காகவே வச்சு அவங்களுக்கு முன்னாடி இந்த மாணவிகளுக்கு ஒரு கௌரவப்படுத்தினா இவங்களுக்கும் அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். இருக்கக்கூடிய மாணவிகள் முன்னாடி பிரைஸ் கொடுத்தாலும் அந்த மாணவிகளுக்கும் நம்மளும் இது போல நல்ல முறையில் படித்து நம்மளும் மார்க் எடுத்தால் நமக்கு பிரைஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊக்கமாக இருக்குங்கிற நோக்கத்தில் தான் இந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 3 மாணவிகளுக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர் மற்றும் சிறப்பு விருந்தினர் அவர்கள் அவங்களுக்கு பரிசு வழங்குவார்கள்.